வணக்கம் 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 மக்களே. கிரிக்கெட்ல யாராவது ஒரு பிளேயரை பார்த்து மார்க் மை வேர்ட்ஸ், இவர் கண்டிப்பா எதிர்காலத்துல பெரிய ஆளா வருவாங்கன்னு எதிர்பார்த்து இருப்போம். அதுல சில பேர் எல்லாரும் எதிர்பார்த்தது போல இல்ல எதிர்பார்ப்புக்கு மேல நல்லா வருவாங்க. ஆனா சிலரோ என்னடா கபிலா இப்படி ஆயிட்டன்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்பை ஏமாற்றமாக்குவாங்க. இப்படி எதிர்பார்ப்போட என்ட்ரி கொடுத்து ஏமாற்றின பிளேயர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற முதல் பிளேயர் பிருத்வி ஷா. இவர் தான் அடுத்த சச்சின் இல்ல, இவர் தான் அடுத்த சேவாக்னு 10 வயசுலயே அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர் தான் பிருத்வி ஷா. 2013ஆம் ஆண்டு பள்ளிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியில தன்னுடைய 14 வயதுல 330 பந்துகளை 546 ரன்கள் அடிச்சதன் மூலமா கிரிக்கெட் உலகத்துல அறியப்பட்டாரு பிருத்வி ஷா. இவர் களமிறங்கின இவரோட முதல் ரஞ்சி போட்டி, முதல் துலீப் டிராபி போட்டி மற்றும் முதல் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்னு எல்லாத்திலையும் சதம் விளாசினாரு. 2018ஆம் ஆண்டு 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர்ல சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியின் கேப்டனும் இவர் தான். இப்படி தன்னுடைய கிரிக்கெட் கேரியர்ல எல்லா முதல் பாலையும் சிக்ஸருக்கு விரட்டின பிருத்வி ஷா வாழ்க்கை 2019ல தடம் புரண்டுச்சு. இவர் இருமலுக்காக குடிச்ச மருந்து ஐசிசியால தடை செய்யப்பட்ட மருந்தா இருக்க ஊக்க மருந்து உட்கொண்டதா கிரிக்கெட் விளையாட தடை விதிக்கப்பட்டாரு பிருத்வி ஷா. இந்த தடை 4 மாதம் மட்டுமே நீடிச்சாலும் இதுக்கப்புறமா இந்திய அணியில பிருத்வி ஷாவால தொடர்ச்சியா இடம்பெற முடியல. அடிக்கடிக்கு இன்ஜுரி ஆகிறது, ஃபிட்னஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்கி இப்ப சமீபத்துல நடந்த ஐபிஎல் ஏலத்துல கூட அன்சோல்ட் ஆகி இருக்கிறாரு பிருத்வி ஷா. இத்தனைக்கும் அவருக்கு வயசு இப்ப வெறும் 25 தான். இந்த 25 வயதுல அவரோட சொத்து மதிப்பு ஆல்ரெடி 35 கோடி. இந்த இளம் வயதுல இவ்வளவு பணம் புகழ் கொடுத்த போதில தான் இன்னைக்கு பிருத்வி ஷா கிரிக்கெட் கேரியர்ல சரிவுல இருக்கிறாரு. இந்த லிஸ்ட்ல நாம இனி பார்க்க போற வீரர்கள்ல பிருத்வி ஷா தான் வயதுல சின்னவர். பல வீரர்களுக்கு 25 வயசுக்கு மேல தான் கெரியரே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால பிருத்வி ஷா முயற்சி பண்ணா ஒரு நல்ல கம்பேக் கொடுக்க இப்பவும் வாய்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போற வீரர் கருண் நாயர். தான் களமிறங்கின 3வது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்லயே ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சு அசத்தினவர் தான் கருண் நாயர். இன்னிங்ஸ் படி பார்த்தாலும் அவருக்கு அதுதான் 3வது இன்னிங்ஸ். 2016ல இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரோட கடைசி போட்டி சென்னை சேப்பாக்கத்துல நடைபெற்றுச்சு. அந்த ஆட்டத்துல தான் இந்த சாதனையை செய்தாரு கருண் நாயர். இப்படி தன்னுடைய 3வது டெஸ்ட்லயே ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்ச வீரர் கிரிக்கெட் வரலாற்றுல யாரும் இல்ல. அப்படிப்பட்ட வீரர் அதுக்கப்புறமா இந்திய அணிக்கு எத்தனை மேட்ச் ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வெறும் 3 மேட்ச் தான். அவர் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்ச அந்த மேட்ச் தவிர்த்து அவர் ஆடின மற்ற 5 மேட்ச்ல அவர் அடித்த ரன்கள் 71. இதே காரணமா காட்டி இந்திய அணியில ஓரம் கட்டப்பட்டாரு கருண் நாயர். சமீபத்துல நடந்து முடிஞ்ச எல்லா முதல் தர கிரிக்கெட் போட்டிகள்லயும் கருண் நாயர் சிறப்பா விளையாடி இருக்காரு. குறிப்பா விஜயாசாரே தொடர்ல விதர்பா அணிக்கு தலைமை தாங்கி 9 ஆட்டங்கள்ல 5 சதங்கள் உட்பட 779 ரன்கள் விளாசி இருந்தாரு. இந்த டோர்னமெண்ட்ல அவருடைய ஆவரேஜ் 389. இப்படி பர்ஃபார்ம் செய்தும் சாம்பியன்ஸ் டிராபிக்கான வீரர்கள் தேர்வு பட்டியல்ல அவர் பெயர் இல்ல. ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க? இப்ப 33 வயதாகும் கருண் நாயர் இன்னமும் தன்னால இந்திய அணியில இடம் பிடிக்க முடியும்னு நம்பிக்கையோடு இருக்கிறாரு. அப்படி மட்டும் நடந்தா அது கண்டிப்பா ஜெர்சி படத்துல வர மூமெண்டா தான் இருக்கும். இந்திய கிரிக்கெட் வாரியத்துல இருக்கிற அரசியலால இந்திய அணியிலிருந்து ஒதுக்கப்பட்ட வீரர்கள்ல கருண் நாயர் போலவே பாதிக்கப்பட்ட இன்னொரு வீரரும் இருக்காரு. அவர் நம்ம நடராஜன். நடராஜன் இந்திய அணியில தேர்வாகும் போதுலாம் நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா கிரிக்கெட் பிளேயர் ஆகணுங்கிற கனவு நம்ம ஊர்ல பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அந்த கனவு நனவாகிறது அவ்வளவு சுலபம் இல்ல. காசுல இருந்து காஸ்ட் வரைக்கும் எல்லாமும் தடையா வந்து நிக்கும். இத்தனையும் தாண்டி ஒரு பிளேயர், அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இந்திய அணிக்கு தேர்வானது எதிர்கால தலைமுறைக்கே பெரிய ஊக்கத்தை கொடுத்துச்சு. ஆனா அவர் இந்திய அணியில விளையாடினது வெறும் 4 T20, 2 ODI மற்றும் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி. 2020 ஆஸ்திரேலியாவுடனான தொடருக்கு பிறகா 2021 இங்கிலாந்துடனான ஒரு நாள் மற்றும் T20 தொடர்ல மட்டும்தான் இந்திய அணியில இடம் பெற்றாரு நடராஜன். இந்த தொடர்ல எல்லாமே நடராஜன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அந்த இங்கிலாந்து தொடருக்கு பிறகா இன்னைக்கு வரைக்கும் இந்திய அணியில நடராஜன் அவர்களை சேர்க்கல. டெஸ்ட் மற்றும் ODIக்கு கூட பரவாயில்ல, ஆனா T20க்கு கூட அவரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இவர மாதிரியான ஒரு பவுலர் மற்ற நாடுகள்ல இருந்தா தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இங்க என்னத்த சொல்றது? ஐபிஎல் நடராஜன் அவர்களை பொருளாதார ரீதியா நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாலும் அவரை இந்திய அணியில பெருசா பார்க்க முடியலன்ற வருத்தம் எனக்கு எப்பவுமே இருக்கு. இந்த லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போற வீரர் வெறும் 4 ODI மேட்சும் 4 T20 மேட்சும் மட்டும்தான் இந்திய அணிக்காக ஆடி இருக்கிறாரு. ஆனா அவரை கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். 2007 T20 வேர்ல்ட் கப் இறுதி போட்டியோட இறுதி ஓவரை வீசின ஜோகிந்தர் சர்மா தான் அது. இந்திய அணியோட மறக்க முடியாத அந்த ஓவரை வீசின ஜோகிந்தர் சர்மா அதுக்கப்புறமா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. உள்ளூர் போட்டிகள்
ஐபிஎல்ல மட்டுமே விளையாடிக்கிட்டு இருந்த ஜோகிந்தர் சர்மா 2023ல கிரிக்கெட்ல இருந்து தன்னுடைய ஓய்வு அறிவிச்சாரு. 2007 T20 உலக கோப்பையை வென்ற அணில இருந்ததற்காக இவருக்கு ஹரியானா அரசாங்கம் டிஎஸ்பி பதவி வழங்கினாங்க. இப்ப அவரு டிஎஸ்பியா தான் இருக்கிறாரு. தனக்கு டிஎஸ்பில இருந்த ஐபிஎஸ் பதவி உயர்வு தர மாட்டாங்கன்ட்டு ஹரியானா அரசாங்கத்தின் மேல அங்க உயர் நீதிமன்றத்துல வழக்கும் தொடர்ந்து இருக்கிறாரு ஜோகிந்தர் சர்மா. இப்பவும் ஹரியானா மாநிலத்துல டிஎஸ்பியா தான் காவல்துறையில வேலை பார்த்துக்கிட்டு வராரு ஜோகிந்தர் சர்மா. இந்த லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போற வீரர் மயங்க் அகர்வால். தான் நாடுன முதல் 12 இன்னிங்ஸ்ல 2 டபுள் செஞ்சுரி அடிச்ச வீரர் மயங்க் அகர்வால். டெஸ்ட்ல மிகப்பெரிய ஆளா வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிளேயர் மயங்க் அகர்வால். ஆனா மொத்தமா 21 டெஸ்ட் மேட்ச்கள் தான் இது வரைக்கும் அவர் இந்திய அணிக்காக விளையாடி இருக்கிறாரு. அதுல 2 இரட்டை சதங்கள் உட்பட 6 சதங்கள் அடிச்சிருந்தாலும் மற்ற ஆட்டங்கள்ல இவரால பெருசா சோபிக்க முடியல. அதனாலேயே இந்திய அணியில இருந்து ஓரம் கட்டப்பட்ட மயங்க் அகர்வால் இந்த முறை நடந்த ஐபிஎல் ஏலத்திலையும் அன்சோல்ட் ஆகி இருக்கிறாரு. போன ஐபிஎல்ல கேகேஆர் உடனான மேட்ச்ல அஷித் ராணா இவர் விக்கெட்டை எடுத்துட்டு ஃபிளையிங் கிஸ் கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு. தலைவன் இதுல காண்டாகி வெறித்தனமா கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ஐபிஎல் ஏலத்திலேயே அன்சோல்ட் ஆவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போற வீரர் மனிஷ் பாண்டே. 2014 ஐபிஎல் இறுதி போட்டியில பஞ்சாப் அணிக்கு எதிராக கேகேஆர் அணிக்காக இவர் அடிச்ச மேட்ச் வின்னிங் 94 ரன்களை யாராலுமே மறக்க முடியாது. அந்த ஐபிஎல் சீசனே இவருக்கு மறக்க முடியாத ஒரு சீசனா தான் இருந்துச்சு. தன்னுடைய ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸால 2015ல இந்திய அணியில இடம் பிடிச்ச மனிஷ் பாண்டே ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகள்ல இந்திய அணியோட நம்பிக்கை நட்சத்திரமா மாறுவார்னு எதிர்பார்த்தாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸும் ஆரம்பத்துல நல்லாவே இருந்தது. 2016ல சிட்னி மைதானத்துல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆட்டமிழக்காம இவர் அடிச்ச 104 ரன்கள் தான் ஆஸ்திரேலியா அடிச்சிருந்த 330 ரன்களை சேஸ் செய்ய உதவுச்சு. 2017ல இவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரிக்கு பிறகு இவரோட கேரியர் கிராஃப் கீழே இறங்க துவங்குச்சு. தற்போது ஐபிஎல்ல கேகேஆர் அணியில ஆடும் இவருக்கு தற்போது 35 வயது ஆகிறதால இனி இவர் இந்திய அணியில இடம் பிடிக்கிறது கஷ்டம் தான். இந்த லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போற வீரர் கேதர் ஜாதவ். ஆரம்பத்துல ஒரு நல்ல ஸ்பின் ஆல்ரவுண்டரா வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட கேதர் ஜாதவ் கடைசியில ட்ரோல்களுக்கு உள்ளாகிற நிலைமைக்கு ஆளானாரு. 2014ல இந்திய அணியில அறிமுகமான கேதர் ஜாதவ் ஆரம்ப கட்டத்துல ஓடிஐ போட்டிகள்ல சிறப்பா செயல்பட்டாரு. 2017ல இவர் சொந்த ஊரான புனேல நடந்த இங்கிலாந்துடனான ஓடிஐ மேட்ச்ல இந்திய அணி கேப்டன் விராட் கோலியோடு இணைந்து 350 ரன்களை சேஸ் செய்தார் கேதர் ஜாதவ். அந்த ஆட்டத்துல 76 பந்துகள்ல 120 ரன்கள் விளாசி இருந்தார் கேதர் ஜாதவ். அப்படியே ஏறுமுகத்துல போன அவர் கேரியர் 2019 ஓடிஐ உலக கோப்பையில இருந்து இறங்குமுகமாச்சு. 2018 ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் உடனான போட்டியில கடைசி ஓவரோட 5வது பால்ல பவுண்டரி அடிச்சு சிஎஸ்கேவுக்கு வெற்றி தேடி தந்திருப்பாரு கேதர் ஜாதவ். அதுக்கப்புறமா இன்ஜுரி ஆகி அந்த தொடர்ல இருந்து வெளியேறினாரு. அப்ப அவருக்காக வருத்தப்பட்டாங்க சிஎஸ்கே ரசிகர்கள். ஆனா 2020 ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கே அணிக்காக ஆடின இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அதே ரசிகர்கள் காண்டாகி திட்டி தீத்துட்டாங்க. பாவம் மனுஷன் நொந்து போயிட்டாப்புல. அதோட அவரால் ஒரு கம்பேக் கொடுக்க முடியல. போன வருஷம் சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சாரு கேதர் ஜாதவ். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இந்த லிஸ்ட்ல நாம அடுத்து பார்க்க போற கிரிக்கெட் வீரர் வினோத் காம்ப்ளி. சச்சின் டெண்டுல்கரும் இவரும் ஒரே அகாடமியில ஒன்னா பயிற்சி பெற்றவங்க. ராம்காந்த் அச்ரேகர் தலைமையில ஒன்னா பயிற்சி பெற்ற இவர்கள் இருவரும் இணைந்து சிறு வயதிலேயே 664 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சு அப்போ சாதனை ஒண்ணு செஞ்சாங்க. சர்வதேச கிரிக்கெட்ல தான் அறிமுகமான 3வது போட்டியிலே 224 ரன்களை ஸ்கோர் செய்தார் வினோத் காம்ப்ளி. அடுத்த டெஸ்ட் சீரீஸ்ல 227 ரன்களை ஸ்கோர் செய்தாரு. அதற்கு அடுத்த டெஸ்ட் சீரீஸ்ல 2 செஞ்சுரி. இப்படி ஜெட் வேகத்துல ஆரம்பிச்ச இவர் கேரியர் அதே வேகத்துல முடிவுக்கு வந்துச்சு. இவர் இந்திய அணிக்காக 17 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி இருக்கிறாரு. இவர் இந்திய அணிக்காக தன்னுடைய கடைசி டெஸ்ட் போட்டியில விளையாடும் போது இவருக்கு வயசு 23. இவரோட டெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் 54.20. இந்திய வீரர்கள்ல அதிக ஆவரேஜ் வச்சிருக்கிறது இவர் தான். இவரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 69.13. ஆனா இவரோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 9.40. 2 இன்னிங்ஸ்க்கும் 59.73 ஆவரேஜ் வித்தியாசம் இருக்கு. இவரோட இன்னிங்ஸ் கிராஃப் அநியாயத்துக்கு மேட்சுக்கு மேட்ச் கீழே இறங்கி இருக்கு. சச்சின் அளவுக்கு இவருக்கு திறமை இருந்தும் அவர்கிட்ட இருந்த டிசிப்ளின் இவர்கிட்ட இல்ல. அதனால தான் சச்சின் அளவுக்கு இவரால சாதிக்க முடியல. இந்த லிஸ்ட்ல நாம கடைசியா பார்க்க போற பிளேயர் பிரவீன் ஆம்ரே. சச்சின் மற்றும் வினோத் காம்ப்ளியோட ராம்காந்த் அச்ரேகர் கிட்ட பயிற்சி பெற்ற வீரர் பிரவீன் ஆம்ரே. 1991ல கிரிக்கெட்ல அறிமுகமான இவருடைய முதல் ஒரு நாள் போட்டியில அரை சதமும் தான் அறிமுகமான முதல் டெஸ்ட் போட்டியில சதமும் விளாசினாரு. அதுவும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்காவிலேயே. ஆனா என்ன கடைசியில அவர் சர்வதேச போட்டியில அடிச்ச
ஒரே செஞ்சுரியும் அதுதான். இவரோட கெரியரும் அசத்தல ஆரம்பிச்சு 11 டெஸ்டோட அஸ்தமனமாச்சு. சோ அவ்வளவுதான் மக்களே வீடியோ. நான் முன்னமே சொன்னது போல இப்ப நாம பார்த்த பல வீரர்கள் கெரியர் காலியாக அவங்க ஃபார்மும், சில வீரர்கள் கெரியர் காலியாக நம்ம ஊர்ல விளையாட்டுல ஊறி கிடக்கிற ஊழலும் ஒரு காரணம். இந்த லிஸ்ட்ல நான் நிறைய பேரை மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு 2வது பார்ட் போட்டுருவோம். சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.